இன்றைக்கி கடம்பா கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நான் கடம்பா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதும் எண்ணெயை சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா வதக்கி விட்டுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். அது கூட நம்ம கடம்பாவையும் சேர்த்துப்போம். கடம்பாவை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி விடணும்ன்ட்டு அவசியமே இல்லை. கடம்பாவில் இருக்கிற தண்ணியே நல்லா வரும். கிரேவிக்கு அதுவே கரெக்ட். கடம்பா வதங்க வதங்க உங்களுக்கே தண்ணி வரும். நீங்கள் பார்ப்பீங்க. இது ஈஸியான முறையிலேயே செய்யலாம். ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுப்போம். இது வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த தண்ணி எல்லாம் துண்டை வற்றிடுச்சுன்னா கிரேவி தயார். இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கடம்பா கிரேவி தயார். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.